நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய மூளையை வெட்டினாலும் அது வலிக்காது. ஏன்னா மூளை தான் உடம்புல இருக்க எல்லா வலியையும் உணர வைக்குது. ஆனா மூளைக்கே வலி உணரும் நரம்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் சில மூளை அறுவை சிகிச்சைகள்ல நோயாளி கண் விழித்திருக்கும் போதேவும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யறாங்க. விண்வெளியில நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் யாராலையும் அதை கேட்க முடியாது. ஏன்னா விண்வெளியில காற்று அப்படிங்கிறதே கிடையாது. ஒலி பரவணும் அப்படின்னா அதுக்கு காத்து தேவை. அதனால நீங்க எவ்வளவுதான் கத்தினாலும் விண்வெளியில யாருக்குமே கேட்காது. நீங்க இப்ப பார்க்கும் சூரியன் 8 நிமிடம் பழையது. அதாவது சூரிய ஒளி பூமியை அடைய சுமாரா 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகும். அதனால இப்போ பார்க்கும் சூரியன் உண்மையிலேயும் 8 நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுடைய இதயம் ஓய்வெடுக்காம டெய்லியும் வேலை செய்யுது. ஒரு நாள்ல சுமாரா 1,00,000 முறை துடிக்கும் இதயம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாம வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது நம்மளுடைய கடமை. ஆக்டோபஸுக்கு 3 இருதயங்கள் இருக்கு. 2 செவில்களுக்கு ரத்தத்தை அனுப்புது. 3வது உடலில் உள்ள மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை அனுப்புது. மின்னல் அப்படிங்கிறது சூரியனை விட ரொம்பவே சூடாக இருக்கும். மின்னல் தாக்கும் தருணத்துல அதனுடைய வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அது ரொம்பவே கம்மியான நேரம் தான் இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுடைய உடம்புல அதிகமான எலும்புகள் இருக்கு. பிறக்கும்போது மனித உடலில் சுமாரா 270 எலும்புகள் இருக்கும். வளர வளர சில எலும்புகள் ஒன்றாக இணைந்து பெரியவர்களுக்கு 206 அப்படிங்கிற எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். கடலை விட விண்வெளி நமக்கு அதிகமா தெரியும். ஆனா பூமியில் கடலில் 80% மேற்பட்ட பகுதிகள் இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படல. அதனால கடலுக்குள்ள இன்னும் பல மர்மங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தேனீக்கள் பேசாமலேயும் அதனுடைய குழுக்களுக்கு தகவல்களை பரிமாறுது. அது எப்படின்னா பேகிள் டான்ஸ் அப்படிங்கிற நடனத்தின் மூலமா அதை தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இயற்கையின் அற்புதமான தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது.